வணக்கம் அன்பான சொந்தங்களே. பாமுக தொலைக்காட்சியில் நாங்கள் விவாத அரங்கம் 2020 இருந்து ஆரம்பித்திருந்தோம். இன்று அது பொன்விழா கண்டிருக்கிறது. அதாவது 14/6/2025 50வது நிகழ்வை நிறைவு செய்திருக்கிறது. உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனித முயற்சியும் பாராட்டுக்குரியதான். ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் தேடலிலும் எண்ணத்திலும் விரிந்த பரப்பாகத்தான் இந்த பரப்பு இருக்கின்றது. அந்த வகையிலேயே 50 அகவையை இன்றைய விவாத அரங்கம் காணுகின்றது. தொலைக்காட்சியில் நகுலாவின் விவாத அரங்கம் 50. இந்த பொன்விழா நாளில பலரும் வந்து இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்ததிலே மகிழ்ச்சி. ஒரு வாழ்க்கையின் பல விடயங்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு தலைப்பு வரும்போது அறிவா துணிவா, இன்று மாணவர்களிடம் இருப்பது அறிவா துணிவா என்று எடுத்துக்கொள்கிறோம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளையும், அதாவது இன்றைய உறவு முறைகள் சுருங்குவதற்கு காரணம் பொருளாதாரமா, நேரமின்மையா போன்ற விடயங்கள் இருக்கிறது. நவீன வாழ்க்கை ஆனந்தமானதா, ஆபத்தானதா? இன்று நாங்கள் ஏஐ கூடாக தொழில்நுட்ப வலுக்களோட போட்டி போட்டு வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுல இன்றைய மக்களின் வாழ்க்கைக்கு தேவையானது ஆன்மீகமா, அரசியலா, இப்படி பல தலைப்புகளை எடுத்து பேசியிருந்தது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. அதாவது ஒவ்வொருத்தரும் பேசும்போதுதான் ஒவ்வொரு எண்ணங்கள் வெளிப்படும் போது திறமைகள் வெளிப்படுது, ஆளுமைகள் வெளிப்படுது. அதே நேரம் ஆழமான உள்வாங்கல்களும் அங்கு தெரிகிறது. இதனால சிந்திக்கக்கூடிய நிலையில மனிதன் இருக்கிறான். அந்த சிந்திச்சு பார்க்கிறோம் எந்த தலைப்பு நல்லது, எந்த தலைப்பு மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய தலைப்பாக. இந்த வகையிலேயே எனக்கு உண்மையிலேயே இந்த காலச்சக்கர சுழற்சியில ஒரு ஞானத்தில் ஒரு திருப்பமாகவே எனக்கு இந்த விவாத அரங்கு தலைமை ஏற்க வேண்டிய நிலை வந்தது. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற பின்னூட்டங்கள், அவர்களுடைய பேச்சுக்களுக்கு ஒரு வலி சேர்த்ததாக அவர்களே சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயம் அது எப்போதும் தேவை. ஒரு குழந்தைக்கு சீராட்டு எப்படி தேவையோ அதுபோல ஒரு மனிதனுக்கு பாராட்டு தேவையான ஒன்று. அது ஒரு டொனிக் போல. அதே நேரம் ஒவ்வொருவருடைய விடயத்தை எடுத்து நாங்கள் ஆய்வு செய்யும் போது இன்னும் உரசும் போதுதான் அதற்குள் உள்ளார்ந்த ரீதியாக நல்ல தெளிவான விடயங்கள் அதற்குள் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலேயே இப்படி விவாத அரங்குகள் எங்களை சிந்திக்க வைக்கின்றன. அதே நேரம் சிறப்பான படைப்புகளை உருவாக்க கூட இது பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்ற தலைப்புகள் பல்வேறு விதமாக எண்ணங்களை விருத்தியாக்கி நாங்கள் ஒவ்வொன்றையும் எங்களை உடைச்சுதான் இந்த தலைப்பு எடுக்கலாம், இது எப்படி, இதுக்கு சரியான கோர்வையாக அமையுமா என்றெல்லாம் நாங்கள் செய்து பார்த்திருந்தோம். அந்த வகையிலே 50 நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம்னா அது ஒரு மகிழ்ச்சி தான். அது தமிழுக்கும் ஒரு பக்க அழகை தருகிறது. அதாவது தமிழின் வீச்சும் பேச்சும் உரையாடலும் எங்களுக்குள்ள உள்ளூர வளர்ந்திருக்கிறது என்றது உண்மை. இந்த இதுல இணைஞ்ச பேச்சாளர்கள் தானா சேர்ந்த கூட்டம் என்று எப்போதும் சொல்லுவேன். அப்படி அன்பானவர்கள் அவர்கள் எல்லோரும் வளரக்கூட இந்த களங்கள் பயன்பட்டதென்றால் அது இன்னொரு பக்க மகிழ்ச்சி. அவை இந்த வகையிலேயே ஒவ்வொரு மனித முயற்சியும் எப்படி எறும்புகள் உணவுகளை எடுத்துக்கொண்டு சோறாமல் ஒரு வீட்டுக்குள் கொண்டே சேர்க்கிற போல நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் கூர்வப்படுத்தி அவற்றை தேடலின் சேமிப்பாக்கி கொள்ளுகிறது உண்மை. அது தேவையான நேரம் அனுபவமாகவும் பட்டறிவுகளாகவும் ஒரு ஆளுமையுடைய கருத்துக்களாகவும் அமைவதை பார்க்கிறோம். அந்த வகையில் அதாவது என்னுடைய இந்த விவாத அரங்கு பயணம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. நிறைய கற்றுக்கொண்டோம், நிறைய மற்றவர்களுக்கும் கற்று கொடுத்தோம். அதாவது கற்றுக்கொள்வது மட்டுமில்ல, கற்றலும் பெற்றலும் பகிர்தலும் தான் வாழ்க்கை. அந்த வகையிலேயே நாங்களும் கற்றவற்றை கொடுத்தோம். அவர்களிடம் இருந்தும் இன்னும் நாங்கள் கற்ற விடயங்களை அலசி ஆராய்ஞ்சு நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்வது வழக்கம். அது மாதிரி அதாவது பாலும் நீரும் இருக்கும்போது அன்னம் எப்படி பாலை உறிஞ்சி கொடுக்குமோ அதுபோல நாங்களும் தெளிந்த ஒரு கருத்துக்களை எடுத்து மக்கள் மத்தியில நல்ல ஒரு விழிப்பான உணர்வுகளுக்கும் நல்ல ஒரு செயற்பாடுகளுக்கும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு செல்ல அவை உத்வேகம் அளித்ததென்றால் இந்த விவாத அரங்கத்தால் ஒரு நன்மையாக அவர்களுக்கு இருந்தது என்று சொல்ல வேணும். ஆகவே மகிழ்ச்சி என்பது ஒரு மணித்துளிகளுக்குத்தான் கிடைக்கும். சில நேரம் ஒரு நிமிட மகிழ்ச்சி கூட 1000 ஆண்டுகளை நினைத்து பார்க்க வைக்கும். அப்ப நான் அந்த கடந்து வந்த வரலாற்று பாதை உண்மையிலேயே கடினம் மிக்கதாக இருந்தது. கொரோனா காலம், நாங்கள் எல்லாம் முடக்கப்பட்ட காலம். இப்படி தலைப்புகள் எடுத்து செய்யலாமா என்று அந்த விவாத அரங்கத்தில் அலசிய நேரங்கள். அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே
அந்த கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு கல்லையும் வைக்கும்போது உயர்ந்துதான் செல்கிறோம் என்பதை அனுபவமே எங்களுக்கு காட்டியிருக்கிறது. அந்த வகையில் பல தடைகளையும் தாண்டி வீறு நடை போட்ட இந்த விவாத அரங்கம் 50 பொன்விழா கண்டதில் அகமகிழ்கிறேன், ஆனந்தமடைகிறேன். அனைத்து பேச்சாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.